ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் புலாவில் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்பீங்க, பட் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ரெசிபி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நெல்லிக்காய் புலாவ் டேஸ்டியாக ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஒரு கப் ரைஸ்க்கு 2 நெல்லிக்காய் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2 நெல்லிக்காவையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுல வந்து கேரட்டை சீவிக்கோங்க, சின்னதாக இருக்கிறதுல நெல்லிக்காயை சீவிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சியும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ. நெல்லிக்காயோட துவர்ப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கருப்பு திராட்சை வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம்லாம் சோக் பண்ண வேண்டியதில்லை. நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதக்கி விடுற வரைக்கும் இது வந்து ஒரு சைடில் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஊற வச்சிங்க அப்படின்னாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் வந்து துவர்ப்பாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 50% அளவு குக் ஆகட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த வெங்காயம் ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க போதும். இந்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட துருவி வச்சுருக்க கேரட், நெல்லிக்காய், இஞ்சி இது மூணுமே ஒன்றா இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். கேரட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி துவர்ப்படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேரட்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த துவர்ப்பு வந்து தெரியாது. கேரட் பெருசாக இருக்குது, நெல்லிக்காய் வந்து சின்னதாக இருக்குது, அது கரைஞ்சி போயிடும். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை பட்டாணி, நம்ம உலர் திராட்சை, கருப்பு திராட்சையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதோட துவர்ப்பே சுத்தமாக தெரியாது. நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு புலாவ்லேயே. இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து எக்ஸாக்டாக அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸஸாக வச்சிட்டோம் அப்படின்னா உதிரியாக வராது. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக ரைஸ் எந்தில் செய்வீங்களோ அதில் கூட செய்யலாம். சீரக சம்பாவில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்ததும் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வரும். இது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். அரிசி சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதித்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் விசில் எதுவும் போட வேணாம். இதை வந்து சிம்லேயே வச்சு எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் விசில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விசில் போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை ப்ரெஷர் வந்து ஆஃப் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இதை ஓப்பன் பண்ணுறோம். சூப்பராக உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஒன்றோட ஒன்று அடியில் கூட அரிசி ஒட்டவே இல்லை. இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமிங் எல்லாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உதிரியாக சூப்பரான புலாவ் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம யூஸ்வலி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஹெல்தி ஃபுட் தான் இது. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.